எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 102 பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இந்த 102 பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமடை 102 பஸ் ஸ்டாண்ட்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலம் இருக்குது. பாலத்துக்கு கீழே கொஞ்சம் தள்ளி பாய் கடை பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடை இருக்குங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி, சிக்கன் சில்லி, நண்டு சூப்பு இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ்லேயும் வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரெக்கமெண்டுக்காக இந்த கடையை நாங்கள் தேடி வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் இங்கே என்னென்ன கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத. ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய் கடை பிரியாணிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதால இந்த கடைக்கு நம்ம தேடி வந்திருக்கோம். ஆல்ரெடி இவரோட கடையை வந்து நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம், பாத்திமா தம் பிரியாணின்னு சொல்லிட்டு. இனி ஒரு கடை இங்கே வச்சிருக்காரு, இது அதை விட ஃபேமஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கிட்டயே நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். சார் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாத்திமா தம் பிரியாணிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு எல்லா வியூஸும் கேட்டது வந்து நீங்கள் 102 வந்து அவருடைய கடையை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதோட ரீசன் என்ன சார்? இப்போலாம் பழகிறனால அந்த கடை வச்சுருக்கிறேன். பழகிறதுக்கு முன்னாடி நான் இந்த கடை வச்சேன். அதனால் கிட்டத்தட்ட இந்த கடை வச்சு 10 வருஷம் ஆக போகுது. எப்போவுமே இங்கே நம்மளுக்கு ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் நண்டு சூப்பு, பீஃப் சில்லி, பிரியாணி எப்போவுமே நம்மளோட ஃபேமஸ்ஸு. கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே வச்சுருக்கிறனால நம்மளுக்கு இங்கே ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே நிறையா இருக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு இங்கே நிறைய பேர் வருவாங்க, சாப்பிட்றதுக்கு வருவாங்க. சார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையை தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடையை நீங்கள் தேடி போங்க, ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெயினாக வந்து நம்ம கடையில் பீஃப் சில்லி சாப்பிடுங்க. ப்ளஸ் சிக்கன் சில்லி இருக்குது, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, குஸ்கா இருக்குது. ப்ளஸ் நண்டு சூப் இருக்குது. நண்டு சூப் வந்து சளிக்கு நல்லா ஹெல்த்து. நல்லா சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு கேட்கும், எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் நம்ம ஹைலைட்டே நண்டு சூப்பு தான். நண்டு சூப், பீஃப் சில்லி, சிக்கன் சில்லி தான் ஹைலைட்டு. கஸ்டமர் வந்து சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள். சார் நம்ம கடையுடைய டைமிங் எப்படி சார்? ஈவினிங் என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 5:30 to 9:30 வரைக்கும் இருக்கும். சப்போஸ் ஓவர் டைம் முடிஞ்சிருச்சுன்னா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். கம்பல்சரி 9:30 வரைக்கும் கடை இருக்கும். சண்டே ஹாலிடே. அப்போ கீழே மதியானம் ஒரு கடை இருக்குது. அது வந்து 12:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் மறுபடியும் 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. அப்புறம் 5:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த கடை இருக்கும். சார் இப்போ நம்ம டைமிங் எல்லாம் சொல்லிட்டீங்க. இங்கே வந்து பீஃப் பிரியாணி என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? நண்டு சூப்பு, சில்லி இதெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? பிரியாணி வந்து 60 ரூபா தாங்க. சிக்கன் பிரியாணி 70 ரூபா. சிக்கன் பிரியாணி ரேட்டு கம்மியாச்சுன்னா அது 60 ரூபா பண்ணிடுவோம். ஸ்டாண்டர்டாக பீஃப் பிரியாணி எப்பவும் 60 ரூபா தான். சில்லி வந்து 2 சில்லியுமே 40 ரூபா தான். நண்டு சூப் 20 ரூபா. சாப்பிட்டாலும் 20 ரூபா, பார்சல் 20 ரூபா. இப்போ நான் சொன்ன ரேட் எல்லாமே பார்சல் சாப்பிட்றேன் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் வரும். சார் வியூவர்ஸ் இங்கே வந்து நண்டு சூப் வந்து ஒரு கொடுத்துட்ருக்காங்க. இந்த நண்டு சூப் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. இவர் வந்து நண்டு சூப் வந்து கொடுத்துட்ருக்காரு. நண்டு சூப் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. உங்களுக்கு சளி அந்த மாதிரி உபாதைகள் இருந்துச்சுன்னா நண்டு சூப் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். சார் நண்டு வந்து நீங்கள் எப்படி சார் எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? உக்கடத்தில் கடை இருக்குது. நம்ம பெரியமா பையன் கடை வச்சிருக்கிற. அப்படி அங்கேருந்தே கடல் பியூர் ஒரிஜினல் கடல் நண்டு தான் வாங்குவோம். இப்போ குளத்து நண்டு அதெல்லாம் இருக்கும். அது வந்து டேஸ்ட்டு இதை விட கடல் நண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. டேஸ்ட் மெடிசன், அதாவது மருத்துவத்தன்மை வந்து கடல் நண்டுக்கு இருக்குது. அதனால் சூப் வந்து நம்ம கடையில் கரெக்டாக சீசன் டைம் மார்கழி மாதங்கன்னா நல்லா ஓடிட்டுருக்கு சூப். சில்லி அதே மாதிரி தான் நம்மள்ட்ட எப்போவுமே ஃபேமஸாக இருக்கும். பிரியாணி அதே மாதிரி தான் எப்போவும் ஓடிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்போவும் அந்த கலர் ஃப்ளேவர்ஸ், அஜினமோட்டோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நேச்சுரலாக என்ன டேஸ்ட் வருதோ அது மட்டும்தான் இருக்குது.
வியூவர்ஸ், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாத்திமா தம் பிரியாணி, இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாய் கடை பிரியாணி, அதே கடை தான். இவர் வந்து 102 பஸ் ஸ்டாப்பில் வச்சுருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு சூப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி சிக்கன் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கடையில் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட்லாங்க. கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. நைட்டு வந்து நீங்கள் ஹாயாக வந்து நீங்கள் ஒரு சாப்பிடணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னா இந்த ஷாப்பை நீங்கள் தேடி வரலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரமடையில் பாலத்துக்கு கீழே 102 பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. உள்ளே வந்து பாய் கடை கேட்டிங்கனாலே அவங்களும் சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அபினேஷ் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவார். ஸோ வாங்க பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் கொடுத்துருக்காரு. நல்லா ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதோட ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காரு. அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா சில்லி கொடுத்துருக்காரு, சில்லி பார்க்கலாம் வாங்க. பீஃப் சில்லி வேறு லெவலுங்க. பீஃப் சில்லி செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாம் முறுமுறுன்னு இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் சில்லி. சிக்கன் சில்லி அதே மாதிரி தாங்க, சேம் எப்படி பீஃப் சில்லி எப்படியோ அதே மாதிரி தான் சேம் சிக்கன் சில்லி, அதே டேஸ்ட்டு, அதே எல்லாமே சேம் அதே தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்டு சூப் குடிச்சு பார்த்தேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சளி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து நண்டு சூப் வாங்கி குடிங்க. அது செம்ம ஹெல்த்திங்க. எனக்கே சளி தான் இப்போ. அது நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அவர் ரொம்ப பிஸியாகவே இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ தான் தெரியுது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண கடை வந்துட்டு இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவர்கிட்ட இன்னொரு டவுட்ஸை கேட்போம். சார், ஸோ எப்படி சார் இவ்வளோ க்ரௌடு உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க, எப்படி சமாளிக்கிறீங்க?
10 வருஷமாக கடை வச்சாச்சு பழகியாச்சுல, அதனால அப்படியே இருந்து பழகிட்டேன். எவ்வளோ கூட தான் நான் ஒருத்தனே சமாளிச்சிருவேன். எல்லாமே செய்கிறது எல்லாமே நான் தான். எல்லாம் அரைக்கிறது, பிரியாணி, சில்லி, சூப் எல்லாம் மேக் பண்ணுறது எல்லாமே நான் தான். வெங்காயம் கட் பண்ணுறது, அரைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஓ சார், இனி ஒரு பிரான்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னீங்க. இருக்குது, அது பிப்ரவரி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னுங்கிற இருக்குது. சரி, அது நான் சொல்கிறேன். கடையில் அப்கமிங் டேஸில் வந்து அங்கேயும் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க போகிறீங்க. 50% ஆஃபர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் 50% மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐடியா இருக்குங்க. பார்க்கலாம், இன்ஷால்லா சொல்கிறேன். ஓகே சார், உங்கள் ஷாப் விடிவடைஞ்சு நீங்கள் மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேங்க. தேங்க்ஸுங்க சார். வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பாய் கடை பிரியாணி இந்த கடையை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி பார்த்தோம். அபினேஷ் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த கடையை தேடி வந்து ரிவ்யூ பண்ணுறோம். உங்களோட ஆதரவு வந்து ரெகுலராக எங்களுக்கு கொடுங்க. இந்த நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் ஒரு ஃபுட் ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.